இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தினாலே மகிமையற்ற நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் மூலமாக, மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உலகத்தில் உண்டான சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் எதனால் நமக்கு வருகிறது? அதிலிருந்து அதை சகித்து கொள்ள வேண்டுமானால், அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பவைகளை குறித்து தியானிக்க நான் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே இந்த சோதனை அல்லது உபத்திரவம், இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு எப்படி வருகிறது என்று குறித்து தியானித்தோம். ஒன்று, நம்முடைய இச்சைகள், சுய இச்சைகள், பாவங்களின் நிமித்தம் நாம் சோதிக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, பிசாசு சோதனையை கொண்டு வருகிறான். சோதனைக்காரனாகிய பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அநேக நேரம் கொண்டு வருகிறான் என்று நாம் வாசித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். சில தண்டனைகளை அல்லது சில துன்பங்களை, நிந்தைகளை தந்து நம்மை சிட்சிக்கிறார். நம் செய்த மீறுதல்கள் அல்லது பாவத்தின் நிமித்தம் நம்மை அழிக்காதபடி நம்மை சிட்சிக்கிறார் என்பதை குறித்து, தேவனுடைய சிட்சையை குறித்து நாம் தியானிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அவரை சிட்சிக்கிறார். எவரை தெரிந்து கொண்டாரோ அவரை சிட்சிக்கிறார். எவரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரை தண்டிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் தண்டிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நாம் அறியாமையினாலே தேவனுக்கு விரோதமாய் அல்லது அநியாயமாய் ஒரு பாவத்தை நாம் செய்யும் பொழுது, கர்த்தரை அறிந்து, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தர் பட்சமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சிட்சையும் தண்டனையும் நிச்சயமாய் கொடுத்து கொண்டு தான் வருகிறார். நாம் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சிறு வயதின் மூலமே தேவனுக்கு ஒரு பிரியமான மகனாக தாவீது வாழ்ந்தார். ஆனாலும் அவர் சோதனை அனுபவிக்கவில்லை, உபத்திரவங்களை அனுபவிக்கவில்லை, வேதனை அனுபவிக்கவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியாது. எல்லா உபத்திரவங்களையும், எல்லா பாடுகளையும் தேவன் அவனுக்கு அனுமதித்தார். எல்லா பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவங்களின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், சிறுமையின் மத்தியிலும் அவன் தாவீது கடந்து வந்தான் என்று வாசிக்கிறோம். சிறு வயது முதல் அவன் சவுலோடு வாழ்ந்த நாட்களிலும், சவுலுக்கு பயந்து அவன் துரத்தப்பட்டு பசியோடும் தாகத்தோடும் வருத்தத்தோடும் சிறுமைப்பட்டு மலைகளிலும் குன்றுகளிலும் வாழ்ந்து திரிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அவன் ராஜாவான பின்பும் அவன் மகனாகிய, சொந்த மகனாகிய அப்சலோமின் நிமித்தம் அவன் தன் பிராணனுக்காக தப்பி ஓடி அநேக நிந்தைகளையும் அவமானங்களையும் நாம் அனுபவித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உயர்த்தி உபத்திரவப்படுத்தினேர் என்றும் அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் உத்தமன், நான் நீதிமான், கர்த்தர் எனக்கு இத்தனை உபத்திரவங்களையும் கொடுத்தார் என்று அவர் சொல்லவில்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. அவனவன் செய்த தண்டனைக்கு தக்க பலனை அவர் அவனவனுக்கு கொடுக்கிறார். நீர் என்னை தண்டித்தது, நீர் என்னை உபத்திரப்படுத்தினது நியாயம் என்று சொல்கிறார். நீர் என்னை உபத்திரப்படுத்தினது உண்மையாய், என்னை உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று சொல்கிறார். அதே போல யோபு சொல்லும் பொழுது சொல்கிறார், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சித்தது போல தேவன் உங்களை சிட்சிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் நமக்குள் காணப்படுமே ஆனால், ஒவ்வொரு உபத்திரவமோ அல்லது பாடுகளோ அல்லது ஒரு அவமானமோ ஒரு நெருக்கமோ அல்லது ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையோ நமக்கு வரும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும், கர்த்தர் ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் அவர் நம்மை தண்டிக்கிறார், மட்டாய் நம்மை தண்டிக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நம்மை நிர்மூலமாக்காதபடிக்கு அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்பதை
நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் பவுலனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அநேக பாடுகளினூடே அவனை கடந்து வர பண்ணினார். ஆனாலும் அவனுக்கு உண்டான ஒரு பலவீனத்தின் நிமித்தம் அவன் தேவனிடத்திலே 2-3 முறை வேண்டிக் கொண்டான். ஆனாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. கடைசியில் அவனுடைய ஊழியத்திலே பார்க்கும் பொழுது அநேக அற்புதங்களை பவுலின் மூலமாக செய்யும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருடைய பலவீனமானவர்களை சுகப்படுத்தினார். அவருடைய கச்சைகளையும் உருமால்களையும் யார் மேலே பட்டதோ அவர்களை எல்லாம் சுகமாகினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகளின் நிமித்தம் அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு வருத்தம், அவன் சரீரத்திலே ஒரு வருத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவன் அதை ஒப்புக்கொண்டார். இது எனக்காக, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. எபிரேயர் நிருபத்திலே நான் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சிட்சை குறித்து, கர்த்தருடைய சிட்சையை சகித்தோமானால் அவர் என்னை சிட்சிக்கிறார், அவர் உண்மையின்படி என்னை சிட்சிக்கிறார் என்று நாம் சகித்தோமானால் அந்த சிட்சை அவர் எப்படி, யாருக்கு அந்த சிட்சையும் தண்டனை கொடுக்கிறார், யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை, ஒரு தகப்பன், அந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை, தன் அன்பு கூர்ந்த பிள்ளைகளை எப்படி கண்டித்து திருத்தும்படியாக சிட்சிக்கிறானோ அப்படியே தேவன் நம்மையும் சிட்சிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரரை சிட்சிக்கிறது போல தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய புத்திரர்களும் கிறிஸ்துவானவர் நம்முடைய உடன் பிறந்த புத்திரர்களாக இருக்கிறபடியால் நாம் அவரோடு கூட நாம் சுதந்திரவாளி ஆகும்படியால் தேவனால் நாம் சிட்சிக்கப்படுகிறோம். அந்த சிட்சையை நாம் சகிக்காவிட்டால் நாம் எப்படி இருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவோமானால் அவர் கொடுக்கிற சிட்சை, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற சிட்சையை நாம் சகித்து கொள்ள வேண்டும். அப்படிதான் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும். நாம் உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறான், அல்லது நமக்கு கோபம் வரும் பொழுது நம்முடைய பிள்ளையை தண்டிக்கிறோம், அல்லது தம்முடைய பிள்ளைகளை அடிக்கிறோம், தம்முடைய பிள்ளைகளுக்கு எதையும் கொடுக்காமல் நம்ம அவர்களை கஷ்டப்படுத்துகிறோம். நமக்கு தெரிந்தபடி, நம்முடைய ஞானத்துக்கு தெரிந்தபடி அது பிரயோஜனம் இல்லையோ. ஆனால் தேவன் நம்மை சிட்சிக்கிறது ஏன் அப்படின்னா, அவருடைய கோபத்தை குறைத்து கொள்ளவோ அல்லது நம்மை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு, நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு பிரயோஜனமாகவே நம்மை சிட்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணாமல் அவருடைய சிட்சையை சகித்தோமானால் அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த யூதேயா ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தின பொழுது அவர்களை தண்டித்தார். ஆனாலும் அந்த தண்டனையின் காலம் முடியும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை தண்டிக்காமல் விடவில்லை, அவர்களை நிர்மூலமாக்கவும் இல்லை, அவர்களை மட்டாய் தண்டித்தேன் என்று சொல்கிறார். அந்த தண்டனையின் காலங்களில் அவர்களை உருவாக்கி திரும்பவுமாக அந்த சிறைப்படுத்தின தேசத்திலிருந்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் கேட்ட வசனத்தின்படி அந்த சிட்சையை அற்பமாக எண்ணாமல் அதை நாம் சகித்தோமானால் அவருடைய பரிசுத்தத்திற்கு நம்மளை பங்குள்ளவர்களாய் தேவன் ஆக்குவார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக தேவன் மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் தரும்படியாக நாம் ஜெபிப்போம்.
கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சிட்சையை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவங்களையும் சோதனைகளையும் கண்டு நாங்கள் துவண்டு போகாதபடி கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சுதந்திரமானவர்களை, குமாரர்களை சிட்சித்தது போல எங்களை சிட்சிக்கிறார். எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிட்சிக்கிறார், எவரை சேர்த்து கொள்ள விரும்புகிறாரோ அவரை தண்டிக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அந்த சிட்சையை சகித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்திலும் நாங்கள் பங்குள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவர் திடப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். கேட்ட வசனங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்து பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை